ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரயில்வே எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் தான் வந்திருக்கு. அதாவது 2 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரேட் 1 சிக்னல் மற்றும் டெக்னீஷியன் கிரேட் 3 இது மாதிரி 2 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதனுடைய நோட்டிஃபிகேஷன் வந்து லிங்க் கீழே வீடியோ கீழே கொடுத்துருக்கேன், அதை போய் பார்த்துக்குங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நோட்டிஃபிகேஷனில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தான் இருக்கும். ஓப்பனிங் டேட் பார்த்தீங்கன்னா 9/3/2024. இந்த அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 8/4/2024. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனில் ஏதாவது கரெக்ஷன் இது மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு மாடிஃபை பண்ணுறதுக்காக டேட் கொடுத்துருக்காங்க. 9/4/2024 18/4/2024 வரைக்கும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 விதமான போஸ்ட் கொடுத்துருக்காங்க. என்ன போஸ்ட்னா டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னல் அண்ட் டெக்னீஷியன் கிரேட் 3. இதில் வந்து ஃபர்ஸ்ட் போஸ்ட்டுக்கு வந்து லெவல் 5 சேலரி பேக்கேஜ் வருது. அதில் சேலரி பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 29,200 கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஷன் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 36 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதில் வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா 1092 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக கிரேடு 3 அதாவது 2வது லெவல் போஸ்ட் லெவல் 2 பே லெவல், அது சேலரி பார்த்தீங்கன்னா 19,900 கொடுக்குறாங்க. இதுக்கு ஏஜ்னு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 33 வயசு வரைக்கும் இருக்கணும். இதனோட வேகன்சி பார்த்தீங்கன்னா 8052 வேகன்சி இருக்கு. டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 9144 வேகன்சி வருது. அதுக்கப்புறம் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும், பார்த்துக்குங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது சிலபஸ் டீட்டெயில்ஸ், எவ்வளோ கொஸ்டின்ஸ் எவ்வளோ மார்க்ஸ் கவர் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து டெக்னீஷியன் கிரேட் 1ல சிக்னல் அந்த போஸ்டிங்கான இது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேட் 3 அதுக்கு அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ டீட்டெயில்ஸ் என்னன்ட்டு பார்த்துக்கங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இதர் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். வெப்சைட்டோட லிங்க் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட் கிளிக் பண்ணி உள்ள போய்க்கலாம். நம்மளது வந்து சென்னை www.rrv.chennai.gov.in இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா நம்ம வெப்சைட் இது மாதிரி தான் இருக்கும். அதில் வந்துட்டு நம்ம எந்த இதை அப்ளை பண்ணுறது டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துக்கலாம். லிங்கை கிளிக் பண்ணி உள்ள வந்து நமக்கு இது மாதிரி தான் காமிக்கும். அதில் கிளிக் டு அப்ளை ஆன்லைன் இருக்கு, அதை ஃபர்ஸ்ட் கொடுங்க. அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு அப்ளைன்னு இருக்கு பாருங்க. இதில் வந்து கிரியேட் அக்கௌண்ட், அதாவது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கூட கிரியேட் பண்ணுறோம், அதனால கிரியேட் அக்கௌண்ட். ஆல்ரெடி அக்கௌண்ட் லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ஹேவியா அக்கௌண்ட் இருக்கு, அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இப்போ நம்ம கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்துக்கலாம். கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தான் காமிக்கும். நம்ம ஓகே கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கண்ட்ரி கேட்குறாங்க, இந்தியா கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் கேட்குறாங்க. நேம் என்னவோ அதை ஆக்சுவலி நேம் கொடுத்துக்கலாம். எகைன் நேம் மறுபடியும் டைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேம்ல ஏதாவது கரெக்ஷன் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்குறாங்க. நம்ம நோ கொடுத்துக்கலாம். எஸ்னா எஸ் கொடுத்துக்கங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் கேட்குறாங்க. டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிக்கலாம். டேட் ஆஃப் பர்த் மறுபடியும் கொடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜெண்டர் கேட்குறாங்க. மேல் ஆஃப் ஃபீமேல் கொடுத்துக்குங்க. ஃபாதர் நேம் கேட்குறாங்க. ஃபாதர் நேம் என்னவோ அதை டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மதர் நேம் கொடுத்துக்கோங்க. மதர் நேம் கொடுத்த வேண்டிய ஆதார் நம்பர் வெரிஃபிகேஷன் பண்ண சொல்றாங்க, அதனால ஆதார் நேம் கொடுத்துக்கலாம். ஆதார் நம்பர் கரெக்டா டைப் பண்ணிக்கோங்க. ஆதார் நம்பர் கொடுத்த வேண்டிய வெரிஃபை யூசிங் ஆதார் டீடைல்ஸ் இருக்கு, அந்த இடத்துல ஆதார் கொடுத்துங்க. அப்படி ஆதார் இல்லைன்னா ஐ டோன்ட் ஹேவ் ஆதார் கார்டுன்னு கொடுத்துக்கங்க. நம்ம ஆதார் வெரிஃபை பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இதுல கரெக்டான டீடைல்ஸ் எல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு நீங்க செக் பாக்ஸ் கொடுத்துட்டு வெரிஃபை கொடுத்துருங்க. வெரிஃபைடு ஆயிடுச்சு நமக்கு. அதுக்கடுத்து மெயில் ஐடி, ஃபோன் நம்பர் இதெல்லாம் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் மெயில் ஐடி கொடுத்து நம்ம ஓடிபி சென்ட் பண்ணி வெரிஃபை பண்ணோம். ஃபர்ஸ்ட் மெயில் ஐடி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் மொபைல் நம்பர் கொடுங்க.
அதுக்கு ஓடிபி என்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ண சொல்றாங்க. நியூ பாஸ்வேர்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. பாஸ்வேர்டு கொடுத்த வேண்டி கேப்ஸா என்டர் பண்ணிடலாம். மேலே இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டானு பார்த்துட்டு நம்ம சேவ் கொடுத்துடலாம். ப்ரீவியூ அண்ட் கிரியேட் அக்கௌண்ட் இருக்கு, அது போங்க. அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி காமிக்கும். நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும், அது செக் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு செக் பாக்ஸில் டிக் பண்ணிடுங்க. அப்படி மிஸ்டேக் இருந்துச்சுன்னா எடிட் கொடுத்து உள்ள போய் மறுபடியும் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்துக்கலாம். இது மாதிரி ஒரு டேப் ஆகும், அதில் ப்ராசஸும் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஐடி கிரியேட் ஆகிருக்கும். யூசர் நேமும் பாஸ்வேர்டும் உங்களுக்கு மெயில் வந்திருக்கும். அந்த மெயில் ஓப்பன் பண்ணி நம்ம என்டர் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணிக்கலாம். மொபைல் நம்பர் இல்லை மெயில் ஐடி லாகின் கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் மொபைல் நம்பர் கொடுத்துக்கலாம். பாஸ்வேர்டு என்டர் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு கொடுத்த வரைக்கும் கேப்சா போடுங்க. அதுக்கப்புறம் லாகின் கொடுக்கலாம். லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 போஸ்ட்டுக்குமே காமிக்கும். இதில் நம்ம எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணணுமோ அதை அப்ளை பண்ணிக்கலாம். நாம் எது பார்க்குறோம்னா நம்ம டெக்னீஷியன் கிரேட் 3, அதாவது 12th வச்சு போடுறது. இந்த அப்ளிகேஷன் மட்டும் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஏரியா செலக்ட் பண்ணணும். சென்னை கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தான் காமிக்கும். பழைய டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் ஷோ ஆகும். அதை கரெக்டாக பார்த்துட்டு நீங்கள்லாம் என்டர் கொடுங்க. ஃபர்ஸ்ட் மேரிட் கேட்குறாங்க, அன்மேரிடா மேரிடான்னு கொடுத்துருங்க. லீஜன் கொடுத்துருங்க. லீஜன் கொடுத்த வேட்டியும் எக்ஸாம் சென்டரில் என்ன லாங்குவேஜில் எழுதணும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம தமிழ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை கேட்குறாங்க, அதாவது தழும்பு இது மாதிரி இருக்கும்ல அந்த டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. 2 டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க, கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி டீடைல்ஸ் கேக்குறாங்க. கம்யூனிட்டி செலக்ட் பண்ணிக்கங்க. இதுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர் கொடுக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யார் இஷ்யூ பண்ணாங்கன்னு கேக்குறாங்க. நம்ம தாசில்தார் இது மாதிரில அதை செலக்ட் பண்ணி கொடுத்துருங்க. அதுக்கடுத்து இஷ்யூ பண்ண டேட் கொடுத்த வேண்டியும் உங்களுக்கு இதுக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு ட்ரெயின் டிக்கெட் ஃப்ரீ கேட்குறாங்க, ஃப்ரீயா இல்லையான்ட்டு நம்ம எஸ் கொடுத்துக்கலாம். அப்படி ஃப்ரீ ரெசர்வேஷன் போகிற மாதிரி இருந்தால் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும், நம்ம நோ கொடுத்துக்கலாம் அதுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்குது. அதில் வந்து உங்களுடைய அட்ரஸ் டைப் பண்ணிக்கோங்க. அட்ரஸ் டைப் பண்ண வேண்டி சேவ் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க. வேண்டி நமக்கு இது மாதிரி டீட்டெயில்ஸ் தான் வரும். இல்லை எக்ஸ் சர்வீஸ் மேனு கேட்குறாங்க. எத்தனை எஸ் கொடுங்க, நோ கொடுத்துருங்க. அதுக்கடுத்து டிசபிலிட்டி பர்சனான்னு கேட்குறாங்க. டிசபிலிட்டி பர்சன் இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இபிசி சர்டிஃபிகேட் ஹோல்டரான்னு கேட்குறாங்க, அதாவது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கேட்குறாங்க. எஸ்னா எஸ் கொடுத்துருங்க, நோ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் ரயில்வே கேண்ட், அதாவது ரயில்வே இதில் வந்து நீங்கள் எம்ப்ளாயாக இருக்கீங்களா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. நம்ம இல்லை, அதனால் அன்எம்ப்ளாய்ங்கிறதுனால நோ கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்ட் எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. நாட் அப்ளிகபிள் வந்துடும், ஏன்னா ஒர்க் பண்ணல, அதனால் நாட் அப்ளிகபிள் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோர்ஸ் கம்ப்ளீட் அண்ட் அப்ரெண்டிஸ் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. நம்ம அப்ரெண்டிஸ் சர்டிஃபிகேட் எதுவும் இல்லை, அப்ரெண்டிஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் அப்ரெண்டிஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, அதை ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தான் காமிக்கும். அதாவது எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணோம். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். ஃபர்ஸ்ட் 10th தான் கேட்டிருக்காங்க, மெட்ரிகுலேஷன் டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கேட்குறாங்க, என்ன ஸ்டேட்டோ அதை கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கேட்குறாங்க, டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் போர்டு வந்து ஸ்டேட் போர்டு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எந்த இயர் பாஸ் பண்ணீங்கன்னு கேட்குறாங்க, அந்த பாசிங் இயர் கொடுத்துருக்குங்க 10th.
மந்த் கரெக்டாக கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10th ரோல் நம்பர் கேட்குறாங்க. ரோல் நம்பர் டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணிட்டு ஆடுன்னு கொடுங்க. ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கொடுத்த வேண்டிய நமக்கு இது மாதிரி தான் காமிக்கும். இந்த குவாலிஃபிகேஷன் இடத்துல செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் கொடுத்தீங்கன்னா இதில் என்ன கொடுத்தா அடுத்து படிச்சிருக்கீங்கன்னு கொடுங்க. 10th அடுத்து +2 டீட்டெயில்ஸ் கொடுங்க. இதில் ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் இருக்கு. அது சப்ஜெக்ட் படிச்சதை மட்டும் தான் பண்ண முடியும். கொடுத்துக்குங்க. அதுக்கடுத்து ஸ்டேட் கொடுங்க. ஸ்டேட் எந்த ஸ்டேட்டோ அதை கொடுத்துக்குங்க கரெக்டாக. அதுக்கடுத்து டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துங்க. டிஸ்ட்ரிக்ட் கொடுத்த வேண்டிய சேம் இதேமாரி என்ன போர்டோ அந்த போர்டு மென்ஷன் பண்ணிக்கங்க. போர்ட் செலக்ட் பண்ண வேண்டிய பாசிங் இயர் கேட்குறாங்க. பாசிங் இயர் கொடுத்துங்க. கொடுத்துட்டு ஆடு கொடுங்க. அப்படி கொடுத்துருந்தீங்கன்னா அப்ரெண்டிஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் கொடுங்க. இல்லைன்னா நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஃபோட்டோ ஒன் சிக்னேச்சர் நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நம்ம எலிஜிபிலிட்டியான போஸ்ட் காமிக்கும். இந்த இடத்துல இந்த போஸ்டிங் ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கம் வந்துடும். வந்த வேண்டியும் நீங்கள் இந்த செக் பாக்ஸ் எல்லாம் கிளிக் பண்ணுங்க. செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துடலாம். ப்ளேஸ் கொடுத்துக்குங்க. ப்ரீவியூ அப்ளிகேஷன் கொடுத்துடலாம். கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்டர் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துடலாம். செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது கரெக்ஷனாக இருந்தாலும் எடிட் கொடுத்துட்டு அதில் போய் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். சப்மிட் கொடுத்துடலாம். சப்மிட் கொடுத்தா நமக்கு இது மாதிரி தான் காமிக்கும். அந்த எக்ஸாம் ஃபீஸ் 250 பே பண்ண சொல்கிறாங்க. பே இதில் போயிட்டு பே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பே ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.